திமுகவில் நிலவும் குழப்பமான சூழல் விரைவில் தீரும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். ஒரு அரசியல்ல எங்க கட்சி ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சக்தியா இருக்கிறது. இடையில ஒரு நெருக்கடி சூழல், குழப்பமான சூழலுக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த குழப்பம் சூழல் மிக விரைவில் தீரும். மருத்துவரையா அவர்கள் முடிவெடுப்பார்கள். எங்கள் மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் சேர்ந்து விரைவில் முடிப்பெடுப்பார். இவங்க 2 பேரும் கையில தான் இருக்குது. இவங்க 2 பேரும் பேசி முடிவெடுப்பாங்க. சிறந்த சிந்தனையாளரான திருமாவளவன் எம்ஜிஆர் குறித்து பேசும் முன்பு சற்று சிந்தித்திருக்க வேண்டும் என்றும், முதல்வர் ஸ்டாலின் மீதான பாசத்தில் அவர் அப்படி பேசியிருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி தெரிவித்திருக்கிறார். புரட்சி தலைவரை அவர் இப்படி விமர்சனம் செய்திருக்க கூடாது. ஏனென்று சொன்னால், யார் இல்லை என்று வந்தாலும் உடனடியாக கொடுக்கக்கூடிய 8வது குடைவள்ளல். அந்த வள்ளலை பற்றி பேசுவதற்கு சற்று சிந்தித்திருக்க வேண்டும். அவருடைய சிந்தனைகள் திரு ஸ்டாலின் மீது பாசத்தின் காரணமாக, திரு கருணாநிதியின் மீது பாசத்தின் காரணமாக இது போன்ற கருத்தை சொல்லுகிறார். தயவு செய்து அவர் இது போன்ற கருத்தை தவிர்க்க வேண்டும் என்று நான் அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரையில் தாவேகா 2ஆம் மாநில மாநாட்டிற்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் மாநாட்டிற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அமர இருக்கைகள், பிரம்மாண்ட மேடை, குடிநீர் வசதி உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. தென் மாவட்டங்களில் தனது பலத்தை நிரூபிக்கும் விதமாக இந்த மாநாடு நடத்தப்படுவதால் இது தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியன் வங்கி தலைவருக்கு எதிராக சு. வெங்கடேசன் உள்ளிட்ட 3 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் தீர்மானம் தாக்கல் செய்துள்ளனர். மதுரையில் நடைபெற்ற மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான கடன் திட்ட நிகழ்வுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என யாரையும் அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. மதுரை, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களுக்காக நடந்த நிகழ்வில் மத்திய நிதித்துறை செயலாளர் நாகராஜ் கலந்து கொண்ட நிலையில் அதில் தங்களுக்கு அழைப்பு விடுக்காத காரணத்தால் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் உரிமை மீறல் தீர்மானத்தை அளித்துள்ளதாக எம்பி சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வீட்டில் பட்டாசு தயாரித்து 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தின் எதிரொலியாக மாவட்டம் முழுவதும் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. எஸ்பி கண்ணன் உத்தரவின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் சட்டவிரோதமாக பட்டாசு பதுக்கல் மற்றும் மூலப்பொருட்களை கடத்தியதாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை பறிமுதல் செய்து அளித்துள்ளனர். சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பு மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பள்ளிக்கு சென்ற தனது பேத்தியை கடத்திச் சென்று காணாமல் போனதாக நாடகமாடிய தாத்தா உட்பட 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 30ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற குழந்தை வீடு திரும்பாததால் அவரது தந்தை ராஜா புகார் கொடுத்தார். இந்நிலையில் குழந்தை கடந்த 4ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் மீட்கப்பட்டது. சிறுமியை விட்டுச் சென்றவர் குறித்து நடத்திய விசாரணையில் குழந்தையை தாத்தா லோகிதாஸ் மற்றும் அவரது நண்பர் குமார் ஆகியோர் கடத்திச் சென்றது தெரியவந்தது. சர்வதேச அளவிலான இந்தோ நேபாள கேரம் போட்டியில் தங்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீரருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த சரண்குமார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணனுடன் இணைந்து இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்றார். சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு மேளதாளங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்து தேசிய கொடியுடன் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெடரேஷன் கோப்பை மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதே தனது அடுத்த இலக்கு என்று சரண்குமார் தெரிவித்தார். உசிலம்பட்டை 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மனு அளித்தார். குடிநீர் தேவை மற்றும் விவசாய பணிகளுக்காக உசிலம்பட்டை 58ஆம் கால்வாய் மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விஜய் கூட்டணிக்கு வருவாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் வெயிட் அண்ட் சீ என பதிலளித்தார். விஜய் எதிர்பார்த்தீங்க போல, அவர் வராம போயிட்டாரு. பொறுமையா வெயிட் அண்ட் சீ. அப்ப வருவாரு. வெயிட் அண்ட் சீ. சீமான் சார், சீமான் வந்து வெயிட் அண்ட் சீ. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பவளத்தானூர் ஏரி முழுவதும் ஆகாய தாமரையால் சூழப்பட்டுள்ளது.
இந்த ஏரியில் நகராட்சி கழிவுநீர் கலப்பதால் ஆகாய தாமரை அதிக அளவில் வளர்ந்துள்ளது. இதனால் ஏரியின் நீர்பிடிப்பு திறன் குறைந்து நிலத்தடி நீர் மாசுபடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆகாய தாமரையை அகற்றி ஏரியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் குடும்பத்திற்கு முதற்கட்டமாக 50,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. உயிரிழந்த காரமடை என்பவரது தாய் மல்லிகாவிடம் வனத்துறை அதிகாரிகள் இந்த தொகையை வழங்கினர். மீதமுள்ள 9.50 லட்சம் ரூபாய் தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு வழங்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் செம்மரக்கட்டைகளை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திராவின் பதட்டூர் அன்னவரம் சாலையில் வாகன தணிக்கையின் போது அந்த வழியே வந்த 2 கார்களை மடக்கி போலீசார் சோதனை செய்தனர். கார்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 டன் எடையுள்ள 1 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 52 செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் காரில் வந்த 6 பேரையும் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார், 1 இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. பிறர் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவிற்கு இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூரில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவின் தொழில்நுட்ப திறன் காரணமாகவே ஆபரேஷன் சிந்தூரில் சில மணி நேரங்களில் பாகிஸ்தானை வீழ்த்த முடிந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூரின் போதுதான் இந்தியாவின் நிஜமான திறனை உலகம் கண்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியில் பெங்களூரு இளைஞர்களின் பங்கும் முக்கியமானது என்றும் பிரதமர் தெரிவித்தார். உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் என்ற இடத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாகவும் அதன் வேகம் பிறர் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவிற்கு இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா தனது நலன்களுக்கு முன்னுரிமை தர வேண்டிய நேரம் இது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி 3 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடக்கி வைத்தார். பெங்களூரில் நடந்த நிகழ்ச்சியில் பெங்களூரு பெலகாவி வந்தே பாரத் ரயிலை பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இது தவிர வேறு 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் காணொலி முறையில் தொடக்கி வைத்தார். இதையடுத்து இந்தியாவில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பெங்களூரில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் ஆர்வி ரோடு பொம்மச்சந்திரா இடையிலான சேவையை பிரதமர் தொடக்கி வைத்தார். இதில் 3 ரயில் ஓட்டுநர்கள் இன்றி தானியங்கி முறையில் செயல்படுபவை ஆகும். QR கோட் மூலம் டிக்கெட் எடுத்த பிரதமர் மெட்ரோ ரயிலில் பயணித்தார். அதில் இருந்த சிறுவர்களுடன் பிரதமர் உரையாடினார். வாக்கு திருட்டிற்கு எதிரான தங்கள் போராட்டத்தில் பொதுமக்களும் இணைந்து கொள்ளும் வகையில் பிரத்யேக வலைதள பக்கத்தை காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளது. ஓட் சோரி என்ற வலைதளத்தில் மக்கள் தங்கள் புகாரை பதிவு செய்யலாம் என்றும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. வாக்கு திருட்டு நடந்துள்ளது என்ற ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்களை பதிவிறக்கும் வசதியும் தரப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் வாக்கு திருட்டு தொடர்பான தங்கள் அனுபவங்களையும் பதிவிடலாம் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை அழைத்து அதற்கு மிஸ்ட் கால் அளிப்பதன் மூலம் வாக்கு திருட்டிற்கு எதிரான இயக்கத்தில் இணையலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு பதிவு செய்தவர்களுக்கு தான் வாக்கு திருட்டிற்கு எதிரானவன் என்ற சான்றும் வழங்கப்படும். இதற்கிடையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் ராகுல் காந்தி ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டத்தில் மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்கு திருட்டு மூலம் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற ஜனநாயக அடிப்படையே சிதைக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டிய ராகுல் நியாயமான நேர்மையான தேர்தலுக்கு குறைபாடுகளற்ற வாக்காளர் பட்டியல் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். பீகார் துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹாவிற்கு 2 தொகுதிகளில் வாக்காளர் அட்டை உள்ளதாகவும் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் வினவியுள்ளார். துணை முதல்வர் விஜய்குமார் சின்ஹாவிற்கு 2 இடங்களில் வாக்குகள் இருப்பதாக பீகார் காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் எக்ஸ் தளத்தில் படங்களோடு பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு பின்பும் சின்ஹா பெயர் நீக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். இந்த தவறுக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பா அல்லது துணை முதல்வர் பொறுப்பா? இதற்காக அவர் எப்போது ராஜினாமா செய்யப் போகிறார் என்று தேஜஸ்வி யாதவ் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். முன்னதாக தேஜஸ்வி யாதவ் தன்னிடமிருந்த 2 வாக்காளர் அட்டைகளை காட்டியிருந்த நிலையில் இது தொடர்பாக அவரிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருந்தது.
இது பெரும் சர்ச்சையாகியிருந்த நிலையில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் தேஜஸ்வி யாதவின் குற்றச்சாட்டு வெளியாகியுள்ளது. தெலங்கானாவில் பட்டியல் இனத்தவர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அதிகரிப்பிற்கு பாஜக தடையாக இருப்பதாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது. இடஒதுக்கீடு அதிகரிப்பிற்கான மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு 4 மாதங்களாக ஒப்புதல் தரப்படாமல் இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இதன் பின்னணியில் தெலங்கானா மாநில பாஜக இருப்பதாகவும் இதன் மூலம் அக்கட்சி சமூக நீதிக்கு எதிரானது என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் எரிபொருள் நிலையங்களை திறப்பதற்கு ஏதுவாக தற்போதுள்ள விதிமுறைகளில் தளர்வு கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக நிபுணர் குழு ஒன்றை அமைத்துள்ள மத்திய பெட்ரோலியத்துறை பொதுமக்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டுள்ளது. பெட்ரோல் வாகனங்களை தாண்டி சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜி எரிபொருள் வாகனங்கள், மின்சார எரிபொருளில் இயங்கும் வாகனங்கள் அதிகரித்து வருகின்றன. அதற்கேற்ப அந்த எரிபொருட்களை தரும் விநியோக நிலையங்கள் குறைவாக உள்ளன. இதை ஈடுகட்டு செய்ய புதிய எரிபொருள் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டில் எரிபொருள் நிலைய விதி தளர்வால் டோட்டல் எனர்ஜி, பிரிட்டிஷ் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் வந்தன. தற்போது அராம்கோ, பூமா எனர்ஜி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களும் இந்திய சந்தையில் கால் பதிக்க திட்டமிட்டுள்ளன. தற்போதைய நிலையில் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் ஆகிய 3 பொதுத்துறை நிறுவனங்கள் 97,804 எரிபொருள் நிலையங்களை இயக்கி வருகின்றன. இது தவிர ரிலையன்ஸ், நயாரா, ஷெல் ஆகிய தனியார் நிறுவனங்களும் குறைந்த அளவில் கிளை பரப்பியுள்ளன. தங்கள் நாட்டு பகுதிகளை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ரஷ்யா கொடுக்கும் பகுதிகளை வாங்கிக் கொள்ள முடியாது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த யோசனையை கூறியிருந்த நிலையில் அதை ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். போரை நிறுத்த வேண்டிய கடமை ரஷ்யாவுக்குத்தான் உள்ளதாகவும், ஏனெனில் அதுதான் போரை தொடங்கியது என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஆனால் போரை நிறுத்த புட்டின் பெரிய விலையை எதிர்பார்க்கிறார் என்றும் உக்ரைன் அதிபர் கூறியுள்ளார். வரும் 15ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்திக்க உள்ள நிலையில் உக்ரைன் போர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளியில் மனிதர்கள் நீண்ட காலம் தங்கியிருக்கும் போது ஏற்படும் மூளை மற்றும் உடல் திசு பாதிப்புகள் குறித்து சீன விண்வெளி நிலையத்தில் உள்ள விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துள்ளனர். கடந்த வாரத்தில் பல்வேறு முக்கிய சோதனைகள் 3 விஞ்ஞானிகள் மூலம் நிகழ்த்தப்பட்டதாக சீன விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைத்து ஆய்வு செய்து வரும் நிலையில் சீனா மட்டும் தனியாக ஒரு ஆய்வு நிலையத்தை விண்வெளியில் அமைத்துள்ளது. விண்வெளியில் மனித வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் குறித்து 2 நிலையங்களும் ஆய்வு மேற்கொண்டுள்ளன. பாலஸ்தீன கொடிகள் மற்றும் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி இசை கருவிகளை இசைத்தபடி பொதுமக்கள் பேரணியாக சென்றனர். தென்கொரியாவில் காணாமல் போன குழந்தைகளை கண்டறிய காவல்துறையினர் முன்னெடுத்திருக்கும் முயற்சி மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இதற்காக ஹோப் டேப் என்ற பேக்கேஜ் டேப்களை அறிமுகம் செய்திருந்தனர். காணாமல் போன குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் வயதிற்கு ஏற்ற தோற்ற புகைப்படங்கள் அந்த டேப்களில் அச்சிடப்பட்டுள்ளன. டேப்பில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் காணாமல் போன குழந்தைகள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த முயற்சியின் மூலம் எண்ணற்ற குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் வருடாந்திர மலர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதற்காக மெடலின் மாவட்டம் சாண்டா எலெனா நகரில் மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தோட்டத்தில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கும் நிலையில் தோட்டத்தை அலங்கரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் சர்வதேச பூர்வ குடிமக்கள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பூர்வ குடிமக்கள் கலந்து கொண்டனர்.
இசை கருவிகளை இசைத்தபடி பலரும் தங்கள் கலாச்சார உடை அணிந்தும் பாரம்பரிய நடனமாடியபடியும் ஊர்வலமாக சென்றனர். இதை அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்து கண்டு ரசித்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலக விளையாட்டுத் தொடரில் முதல் முறையாக நடத்தப்பட்ட டிராகன் படகு போட்டியில் இந்தோனேஷிய அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. செங்டு நகரில் நடைபெற்ற ஆண்கள் பிரிவு போட்டியில் 2000 மீட்டர் தொலைவை 9 நிமிடங்கள் 8 வினாடிகளில் அடைந்து இந்தோனேஷிய வீரர்கள் அசத்தினர். Award ceremony for the World Games